எங்க ஒரு பொண்ணு கார் எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன ரோடு வழியா வந்திருப்பா. எதிரிலே இன்னொருத்தரும் டிராக்டர்ல வந்திருப்பாரு. அதுவே சின்ன ரோடு தான், ஒரு வண்டி மட்டும் தான் போக முடியும். இந்த பொண்ணு வந்து பின்னாடி எடுங்க வண்டி அப்படின்னு சொல்றா. நானா எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இந்த பொண்ணு என் கார் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்வா. அவரும் வந்து அந்த டிராக்டரும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், நான்லாம் எடுக்க முடியாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. இப்ப யாராச்சும் ஒருத்தர் வண்டி எடுத்தாதான் ரெண்டு பேருமே போக முடியும். ஆனா யாருமே ரிவர்ஸ்ல எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களா. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து காரை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு நடந்து போயிடுவா. உனக்கு தைரியம் தான் என் காரை இடிச்சிட்டு மட்டும் நீ போய் பாரு, அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஆகிற செலவை உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, நான் இங்கதான் விட்டுட்டு போவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு இறங்கி போயிடுறா. முதல்ல இப்ப இந்த பொண்ணு எதனால இந்த ஊருக்கு வந்திருப்பா அப்படின்னா, அவளோட ரிசர்ச்க்கு சில மூலிகைலாம் தேவைப்பட்டிருக்கும். இந்த பொண்ணுக்கு பின்னாடி இவரும் வந்து வந்துகிட்டே இருப்பாரு. நீ என்ன ஃபாலோ பண்றியா, உன் மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வா. உன்னெல்லாம் யார் ஃபாலோ பண்ண போறா, ரோடு எப்படி மறைச்சிட்டு நடந்து போறிய, தள்ளி போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போவாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு டைப் ஆஃப் மஷ்ரூம் மாதிரி ஒரு பிளான்ட் தான் தேடிட்டு இருப்பா. பார்த்தாய்ப்பா அதை வந்து அவர் தான் வளர்க்குறாரு. எதை தேடி இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்திருப்பாலோ மொத்தத்தையும் வாரிட்டு அவர் தான் அந்த டிராக்டர்ல வச்சு எடுத்துட்டு போறாரு. அதனால இப்ப இந்த பொண்ணு வந்து அவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பா. இவர் தான் அதெல்லாம் வளர்க்குறாரு அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணு போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. நானே உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிளான்ஸையும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எதிர்பார்த்த மாதிரியே இதெல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த பொண்ணு மறுபடியும் வந்து காருக்கு போய் பார்த்திருப்பா. கண்ணாடி உடஞ்சு கீழே தொங்கிட்டு இருக்கும். அந்த பொண்ணோட காரை உடச்சிட்டு தான் இப்ப அவரும் டிராக்டர் எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா இப்ப இந்த பொண்ணால வந்து எதுவும் பேசவும் முடியல. ஏன்னா இந்த பொண்ணு தேடி வந்த பிளான்ஸ் எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. மறுபடியும் இந்த பொண்ணு அவர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. தயவு செஞ்சு அந்த பிளான்ஸ் எல்லாம் கொடுத்துருங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவரும் சரி நான் உன்னை மன்னிச்சு ஒரே ஒரு கண்டிஷன் போடுறேன், நீ அதுக்கு ஓகேனா நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்வாரு. என்ன கண்டிஷன்னா, ஒரு நாள் வந்து எங்க கிராம மக்கள் கூட சேர்ந்து நீயும் வேலை செய்யணும்னு சொல்வாரா. இது என்ன ரொம்ப ஈஸி தான், நான் பண்ணிடுறேன்னு சொல்வா. இந்த பொண்ணுக்கு சுத்தமா வேலை செய்யவே தெரியல. கொஞ்ச நேரம் வேலை செஞ்சதுலேயே ரொம்ப டயர்ட் ஆகிடுவா. அடுத்து இப்ப எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு போய் உட்காந்துருப்பாங்க. இந்த பொண்ணு வேற டயட்ல இருக்கா, எனக்கு வேண்டாம் தான் சொல்றா. ஆனா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இருக்கிற எல்லாருக்குமே மிச்சமே வைக்காம மொத்தத்தையும் இந்த பொண்ணை சாப்பிட்டு காலி பண்ணிடுவா. மதியத்துக்கு மேலாம் இப்ப இந்த பொண்ணால வேலை செய்யவே முடியல. நம்ம செய்யற வேலை தான் கஷ்டம், இதெல்லாம் என்ன வேலை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பா. ஆனா மதியத்துக்குலாம் இந்த பொண்ணு மயங்கி விழுந்ததுனால இவரும் வந்து போனா போட்டோம் அப்படின்னு விட்டுருவாரு. இவ்வளவு கஷ்டப்பட்டதுனால இப்ப இந்த பொண்ணோட ப்ராஜெக்ட்க்கு அவர் சைன் போட்டு அந்த பிளான்ஸ்லாம் இந்த பொண்ணு கிட்டே கொடுத்துருவாரு.